ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரு ஹண்டட் பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மலேசியாவில் நிறைய ஹாரர் ஸ்டோரிஸ் இருக்குது. அதை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் ஒரு சில இடம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அதில் ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்க போகிற கேலிஸ் கேஸ்டல். இந்த வீட்டை கட்டினவரோட ஆவி இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதாகவும் அதை நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேலிஸ் கேஸ்டல் எப்போ கட்டினது, யாரால் கட்டப்பட்டது, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஸ்டோரி என்ன, இதுக்கும் நம்ம தமிழ் மக்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குல்ல? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுறங்க. இந்த மாதிரி வீடியோ யார் பார்ப்பாங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வெல்கம் டு ஆண்ட்ரஸ் லைஃப் ஸ்டைல். கேலிஸ் கேஸ்டல் எங்கே இருக்குன்னா மலேசியாவில் பேராக் மாநிலத்தில் பத்துகஜா அப்படின்ற பிளேஸில் இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாமா? இந்த கேலிஸ் கேஸ்டலோட ஓனர் பேர் வில்லியம் கேலி ஸ்மித். இவர் ஸ்காட்லாண்டில் 1870 பிறந்திருக்காரு. இவர் பேரில் மிடில் இருக்க அந்த நேம் தான் இந்த கேஸ்டலுக்கு வச்சிருக்காரு. இவருக்கு 20 வயசாக இருக்கும்போது, அதாவது 1890 இவர் சிவில் இன்ஜினியராக மலேசியாவுக்கு வராரு. இங்கே நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணி அதில் சம்பாரிச்ச காசில் 1000 ஏக்கருக்கு ஒரு லேண்ட் வாங்குறாரு. அதில் நிறைய பிஸ்னஸும் செஞ்சிருக்காரு. மலேசியாவோட ஃபேமஸான ரப்பர் பிஸ்னஸுமே அதில் செஞ்சிருக்காரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுனால அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிட்டன் அவங்க நாட்டுக்கே போகிறாரு. அப்புறம் அவருக்கு அங்கே மேரேஜும் ஆகுது. அவங்களுக்கு ஹெலன் ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. எகெயின் 1903 அவங்க ஒரு குடும்பமாக மலேசியாவுக்கு வராங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறமேட்டு, அதாவது 1915 அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவரோட பேர் ஆண்டனி. இந்த பையன் அந்த வீட்டோட லக்கிச்சமாக மாறுறான். ஏன்னா வில்லியமோட பிஸ்னஸ் சொத்து எல்லாமே பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நினைக்கலாம் இதில் எங்கே தமிழ் மக்கள் வராங்கன்னு. வெயிட் பண்ணி ஃபுல் வீடியோவுமே பாருங்கள். வில்லியமுக்கு இந்தியன்ஸ் அண்ட் தமிழர்களோட கலாச்சாரம், பண்பாடு அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அவர் அதை ரொம்பவே மதிப்பார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க ஃபேமிலிக்காக ஆசையாக கட்டுற அந்த வீட்டில் இந்தியர்கள் வழக்கப்படி அவங்களோட கலாச்சாரம் மாதிரியே இருக்கணும்னு இந்தியாவிலேருந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து இந்த கேஸ்டல்லையே இந்திய கலாச்சாரப்படி அவங்களோட கல்வெட்டு மாதிரியே இந்த வீடை கட்ட சொல்லி சொல்கிறாரு. இந்த கேஸ்டலில் கட்டுறவங்க மட்டும் இல்லை, இதில் யூஸ் பண்ணுற பொருள் முதற்கொண்டு எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் வரணும் அப்படின்னு அதையும் இம்போர்ட் பண்ணி அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போல்லாம் இந்தியாவில் சிமெண்ட்லாம் இல்லை. அப்போல்லாம் அங்கே குடிசை வீடு, கூரை வீடு இப்படி தானே இருந்துச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மண், சுண்ணாம்பு, வாத்தோட எக்கு ஒயிட்டு, ப்ரௌன் சுகர், தேன் இது எல்லாத்தையும் ஒன்னாக்கி சிமெண்ட் மாதிரி ஆக்கி அதில் இந்த கேஸ்டலை கட்ட சொல்கிறாரு. அந்த டைமில், அதாவது 1918 ஒரு பேண்டமிக் வருது. லைக் இப்போ நமக்கு கோவிட் மாதிரியே அப்பையும் ஒரு பேண்டமிக் வருது. ஒர்க் செய்ய முடியாத ஒரு நிலைமை. அப்போ அந்த பேண்டமிக் பேர் ஸ்பானிஷ் ஃப்ளூ. ஸோ அந்த பேண்டமிக் வந்தனால இந்த கேஸ்டலை கட்டாமல் பாதியிலேயே நிற்கிது. அப்போ அங்கேருந்து தமிழ் மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கட்டிடம் பாதியிலே நின்று போனால் கடவுள் எதுவும் நம்ம மேலே கோவமாக இருக்காரு, அதனால் அவருக்கு முதல்ல ஒரு கோயிலை கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லியம் இந்தியர்களோட பண்பாட்டை ரொம்ப மதிக்கிறனால அவங்க சொன்ன மாதிரியே கோயில் கட்ட ஒத்துக்கிட்டாரு. ஸோ இந்த கேலிஸ் கேஸ்டல் போனவங்களுக்குலாம் தெரியும், அங்கே முன்னாடியே ஒரு கோயில் இருக்கும். இவர் தான் அந்த கோயிலை கட்டினாரு அப்படின்றதுக்கு ஞாபகமாக அவரோட ஒரு சின்ன சிலையுமே அந்த கோயிலில் வச்சுருக்காங்க. அவர் ஏன் இவ்வளோத்தையும் செய்கிறாரு அப்படின்னா, அவருக்கு அந்த வீடை கட்டி முடிக்கணும். அதனால தான் அவர் வாழ போகிற அந்த வீட்டில் லிஃப்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் லிஃப்ட் கிடைக்கும். ஸோ அந்த லிஃப்ட்டை எடுத்துகிட்டு வரதுக்காக அவரே போர்ச்சுகல் போயிருக்காரு. ஆனால் அவர் போகிற அந்த நேரத்தில் அவருக்கு நிமோனியா காய்ச்சல் அவர் அப்போவே இறந்துடுறாரு. அப்போது 1926 வருஷத்தில் அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த கேஸ்டலோட வேலை அப்படியே நின்று போச்சு. அவர் ஆசையாக கட்ட ஸ்டார்ட் பண்ண இந்த கேஸ்டல் அதுக்கு ஜாமான் எடுக்க போன இடத்துல அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபும் குழந்தைகளும் இந்த வேலையை செய்ய கண்டினியூ பண்ண அனுமதி கொடுக்கல. அதே மாதிரி இந்த பிளேஸையுமே ஒருத்தவங்களுக்கு வித்துட்டு அவங்க சொந்த ஊருக்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. என்னன்னா, வில்லியம் இறந்த பிறகு அவரோட ஆவி ஏதோ ஒரு நோக்கத்தோட அந்த பிளேஸில் சுற்றிட்டு இருக்கணும். அதை நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் இருக்குது. அப்படியே இந்த பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸாக மாறுது. இங்கே நிறைய பேர் வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி வந்தவங்க இது ஒரு ஹண்டட் பிளேஸ், இங்கே பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வில்லியமோட உருவத்தையும் யாரோ நடந்து வரா மாதிரி சத்தத்தையும் அங்கே ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்னதான் இது டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தாலும் இங்கே போகிறதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கவர்மெண்ட் வச்சுட்டாங்க. அதில் ஒன்று, ஈவினிங் 6 மணிக்கு மேலே யாருக்குமே உள்ளே போகிறதுக்கு அலவுட் இல்லை. நீங்கள் கூகுளில் போயிட்டு இந்த பிளேஸோட ஹாரர் ஸ்டோரிஸ்ன்னு போட்டாலே நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. என்னதான் எல்லாரும் சொன்னாலும் உண்மையாக இங்கே பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி டைமில் ஒரே ஒரு டீமுக்கு மட்டும் நைட்டு 11 மணிக்கு மேலே இந்த கேஸ்டலுக்குள்ளே போகிறதுக்கு அஃபிஷியலாக பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டீம் உள்ள, அதாவது அந்த டீமில் இருக்கவங்க எல்லாருமே மீடியா பர்சன்ஸ். ஸோ அவங்க உள்ளே போகும்போது அந்த கேஸ்டலுக்கு வெளியில் இருக்க அந்த காட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ
அவங்கள கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அந்த கார்ட்ஸ் வந்து ஒரு ஒரு ரூமுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரூம் வந்து யாருக்கெல்லாம் பிளான் பண்ணாங்க அப்படின்றது வந்து நீங்களே வந்து இந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து பதிச்சு வச்சுருக்காங்க கருப்பு கலர் கல்லில். அந்த மாதிரி ஒரு ஒரு ரூமுக்காக வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபைனலாக 4வது மாடிக்கும் போகிறாங்க. அந்த 4வது மாடியில் தான் ஹெலனோட ரூம் இருக்குது, அதாவது அவரோட பொண்ணோட ரூம் வந்து இருக்குது. அந்த பால்கனியில் தான் நிறைய பேர் வந்து கோஸ்ட்டை பார்த்ததாகவும் அங்கே ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த டீம் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ 2 பேர் மட்டும் அந்த பால்கனியில், அதாவது அந்த பால்கனி இல்லாமல் அதோட டெரஸ் பகுதி இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒரு 2 பேர் மட்டும் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டரையும் ஃபோட்டோகிராஃபரையும் அங்கேயே விட்டுட்டு மற்றவங்களாம் போகிறாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சத்தம் கொடுங்க, நாங்களாம் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த டெரஸோட ஒரு மூலையில் போய் உட்காந்துருக்கும் போது அவங்க கையில் ஏதோ ஒரு சாமி மந்திரம் வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அடிக்கடி அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ரைட்டர் கிட்ட 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது ஃபைனலாக அவரும் வந்து தலையை ஆட்டுறாரு. தலையை ஆட்டின உடனே இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து எந்திரிக்கும் போது அந்த ரைட்டரோட கையை வந்து மிதிச்சிடுறாரு. அப்படி மிதிக்கும் போது அவர் வந்து கத்திருக்காரு. கத்தின உடனே இவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ பார்த்துருக்காங்க, அதான் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே வந்திருக்காங்க. அப்போ 2 பேரும் நிற்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர்கிட்டையும் அவங்க பேசவே இல்லையா. ஸோ இவங்க 2 பேர் கேட்குறாங்க, 15 நிமிஷம் ஆச்சு, ஆனால் நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே ஃபீல் பண்ணலை, எதுவும் நாங்கள் பார்க்கல அப்படின்னும் போது இவங்க எதுவுமே பேசவே இல்லையா. உடனே இவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி நீங்கள் போங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் நம்ம ஒரு 15 நிமிஷம் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு 15 நிமிஷம் உட்காடுறாங்களாம். ஃபைனலாக அந்த 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் கீழே இறங்கி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து மேலே வந்தப்போ எங்கள் 2 பேர்கிட்டே பேசலை அப்படின்னும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை உங்கள் பின்னாடி வந்து வெள்ளை கலரில் ஒரு ஆவி நிற்கிறத வந்து ஒன்று நிறையாவோ என்னமோ சொல்லியிருக்காங்க, நிற்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னோடனே இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ எப்படியோ அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே காரில் ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் அந்த 15 நிமிஷம் ஆயிடுச்சான்னு ஏன் கேட்டார் அப்படின்னா, அவரோட காதில் யாரோ ஹஸ்கி வாய்ஸில் பேசினா மாதிரியும் 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவரை யாரோ அடித்தா மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிருக்கு. அதனால தான் அவர் வேகமாக எந்திரிச்சிருக்காரு. எந்திரிக்கும் போது அந்த ரைட்டரோட கையை வந்து மிதிச்சிருக்காரு. ஓகேங்களா. அண்ட் அவங்க வந்து அந்த ரூமை கிராஸ் பண்ணும் போதுலாம் அவங்க எல்லாருமே வந்து என்னத்தையோ ஒன்றை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க உடம்பெல்லாம் சிலிர்க்கிறத வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன் இது வந்து ஃபோட்டோகிராஃபருக்கும் ரைட்டருக்கும் தெரியல அப்படின்னா, ரைட்டர் கையில் சாமி பொருளும் அந்த ஏதோ ஒன்று வச்சுருந்துருக்காரு. அதனால் அவருக்கு இது சுத்தமாக வந்து ஃபீல் ஆகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த கேஸ்டலில் நடந்திருக்கு. இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப் அண்ட் கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து வரும். இந்த கேஸ்டலில் இன்னும் வில்லியமோட ஆவி இருக்கிறதா நிறைய பேர் வந்து நம்புறாங்க. இன்னும் பேய் இருக்கா இல்லையா, இல்லை பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஸ்டோரி ஜஸ்ட் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.